பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறதற்காய்க்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் சாட்சி பகுதிக்கு நேராக கடந்து போவோம். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே வேதாகமத்தில் சில சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது இது எந்த காரணத்திற்காக நமக்கு வேதத்திலே அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் அந்த சம்பவத்தை நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இதை போன்ற நிகழ்வு நமது வாழ்வில் ஏற்படும் போது, அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி, அதே போல ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்விலே ஏற்படும் போது நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்றும் அது நாம் சீர்பொருந்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தானே வேதம் சொல்கிறது. அப்படியானால் திருவசனத்தை நாம் வாசிக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை மெய்ப்பிக்கும்படியாக, அதாவது மார்த்தாள் மரியாளை ஆண்டவர் சந்தித்த போது பேசின இந்த பகுதி எப்படியாக ஒரு குடும்பத்திலே ஒரு சம்பவத்திலே நடந்து முடிந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ரயில்வே ஆஃபீஸ்க்கு போய் அங்கே செய்து கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அப்படி அந்த ரயில்வே ஆஃபீஸில் நான் செய்து கொடுக்கும் பொழுது ஒரு சகோதரருடைய பேர் எனக்கு மறந்து போனது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அந்த சகோதரி அவங்க என்னை என்ன சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட நான் தனியாக சில காரியங்கள் பேசணும், எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் வர முடியுமா என்று கேட்டாங்க. எங்கள் சிஸ்டர் இருக்கீங்கன்னு கேட்டப்போ, தாம்பரம் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிறேன், அங்கே நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வர முடியுமா, உங்கள்கிட்ட சில காரியம் பேசணும் அப்படின்னு
அப்படின்னாங்க. சரிங்க சிஸ்டர் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் அவங்க வீட்டில் அவங்க ஆரம்பித்த அந்த கூட்டத்துக்காக அன்றைக்கு நான் போயிருந்தேன். போனப்போ அவங்க ரொம்ப அவசர அவசரமாக ஏதோ வேலையில் இருந்தாங்க. புதுசாக நிறைய பேர் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அன்றைக்கி அந்த கூட்டத்துக்காக. ஸோ அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக சகோதர சகோதரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நானும் அந்த நாளிலே பாடலெல்லாம் பாடி ஆராதனையை முடித்துட்டு செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். அது என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காணாமல் போயிருக்கிற ஒரு சகோதரன் வீடு வந்து சேருவார் என்று ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் என் மூலமாய் வந்தது. உட்கார்ந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் புதுசாக இருக்கிறதுனால முதல் கூட்டம், அதனால் எல்லாம் அப்படியே திருட்டுன்னு முடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாமல், எனக்கும் தெரியல, நானும் முதல் கூட்டமாக இருந்ததினாலே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அவர் வந்து சேருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்க்க தரிசனம் முடிச்சுட்டு செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிற்பாடு நான் பார்க்குறேன், என்னை எந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்களோ அவங்க வந்து உட்காரவே இல்லை அன்றைக்கி மீட்டிங்கில். சரி முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்க அந்த சிஸ்டர் அப்படின்னு அவங்க உள்ளேருந்து கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்தாங்க. என்ன சிஸ்டர் கூட்டத்தில் உட்காராமல் எங்கே இருந்தீங்க அப்படின்னு. பாஸ்டர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்கு சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சமையல் அறையில் இருந்துட்டேன் அப்படின்னு தடபுடலாம் நிறைய சமையல் காரியத்தை பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் வீட்டில் கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு சமையல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன மார்த்தாள் மாதிரி நீங்கள் மாதிரி உள்ளே போயிட்டீங்க என்ன அப்படின்னு. இல்லை ஐயா, என்ன நடந்தது இன்னைக்கு கூட்டத்தோட. நாங்கள் சிஸ்டர் கூப்பிட்டுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியுன்னு நீங்களே கேட்டால் எப்படி அப்படின்னு. இல்லை எனக்கு சாப்பாடு வேலை கொஞ்சம் நிறைய இருந்தது, அப்புறம் உங்கள்கிட்ட பேசிக்கலாம் வந்துட்டேன் அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ முதல்ல ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அது என்னன்னு தெரில, இங்கே வந்திருக்கிற இந்த வீட்டுக்கு நான் முதல் கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனம், யாரோ ஒரு சகோதரர் சில நாட்களாக வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுனால மன வருத்தத்தோடு இருக்கிற சகோதரியே அவர் வீட்டுக்கு வந்து சேருகிறார் அப்படின்னு சொன்னார். அது யாருக்குன்னு தெரியல, வந்தவங்க எல்லாமே புதுமுகங்கள், அதனால எனக்கு யார் வீட்டிலன்னு கேட்கல. ஏன்னா கேட்டவங்க எப்படி நினச்சிவாங்களோ எனக்கு தெரியுறாங்க. ஐயோ அப்படியா நாங்கள் அவங்க. நான் சொன்னேன், என்ன அப்படியான்றீங்க அப்படின்னு. பாஸ்டர் இன்னைக்கு உங்களே எங்கள் வீட்டுக்கு கூட்டத்துக்கு வர வச்சதனுடைய நோக்கமே அதுதான். என்னுடைய புருஷன் வந்து இப்போ நான் ரயில்வே குவார்டர்ஸில் இருக்கிறேன் பாருங்களேன், அவர் ரயில்வே கார்டாக இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டு அவர் திரும்ப ஒரு வாரமாக வரவே இல்லை. இது நிமித்தமாக தான் போன செவ்வாய்க்கிழமை உங்களை நான் சந்திச்சப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சில காரியம் பேசணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு வர முடியுமான்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் சொன்னார் ஆண்டவர் அப்படின்னாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் சாப்பாடு பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனத்தை நீங்களே கேட்கல அப்படின்னு உடனே அவங்க என்னை பார்த்து அப்போ என்ன சொன்னார் ஆண்டவர்னாரு. அவர் இன்னும் நீங்கள் எப்போ காணாமல் போனார் அப்படின்னு. அவர் போய் 5 நாள் ஆகுது அப்படின்னாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்கலையா சிஸ்டர் அப்படின்னு. இல்லை அவங்க வந்து ரயில்வே லைனில் இருக்கிறதுனால அவருக்கு வர லேட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயினார், அதனால் எங்கே போனாருன்னு தெரில பாஸ்டர், என்ன சொன்னார் ஆண்டவர்னு. ஐயோ அவர் வந்து சேர்றாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் கூட்டத்தெல்லாம் நடத்துனீங்களா, முதல்ல கூட்டத்தில் நீங்கள் உட்காருங்க, நீங்களே உட்காராம பாஸ்டருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் சமைக்க போனால் கடைசியில் பாருங்கள் கோட்டை விட்டுட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து சேருவார் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கூட்டத்தை நடத்தினுடைய நோக்கம் முடிஞ்சு போச்சு, நான் வரேன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்தேன். மறுநாள் காலையில் கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவருடைய கணவர் வந்து சேர்ந்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் நம்ம வீடுகளில் சில நேரங்களில் கூட்டங்கள் நடத்துவோம். ஆனால் கூட்டங்கள் நடத்தும் போது நாம் உட்கார மாட்டோம், நம்ம சமையல் இறக்கம் அதுக்கும் இதுக்குமா வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு, இல்லை ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு வெளியே போயிட்டு பாதி கூட்டத்துக்கு உள்ளே வருவோம். இது செய்யாமல் இன்றைக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நமக்கு தேவையானது ஒன்று, நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை, அதாவது திருவசனத்தை கேட்கிறதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும். அதை செய்வோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த நல்ல பங்கை நிமித்தமாய் நல்ல காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த வேளையில் கூட உடைய கருத்துக்கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே சகலவற்றையும் உண்டு பண்ணது மகிழ்வுள்ள உடைய வார்த்தை அல்லவா, அதற்கு எங்கள் வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுத்து நாங்கள் வாழ அதன்படி நடக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.